ஹமாஸ் இஸ்ரேல் இடையே பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாலஸ்தீன ஆதரவு ஆயுத அமைப்பான ஹமாஸ் கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேல் மீது சரமாரி வான்வழி தாக்குதலை நடத்தியது. இதனைத் தொடர்ந்து இஸ்ரேலுக்குள்ளும் ஊடுருவிய ஹமாஸ் அமைப்பினர் கண்ணில் பட்டவர்களை எல்லாம் சுட்டுக் கொன்றனர். இதில் சுமார் 1200க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். சுமார் 200க்கும் மேற்பட்டோரை பிணை கைதிகளாக பிடித்துச் சென்றனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் ஹமாஸ் மீது போர் தொடுப்பதாக அறிவித்தது. கடந்த ஓராண்டுக்கும் மேலாக இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நடைபெற்று வருகிறது. இந்த போரில் இரு தரப்பிலும் இருந்து 5000த்திற்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். இஸ்ரேல் நாள்தோறும் நடத்தி வரும் வான்வழி தாக்குதல்களாலும் தரைவழி தாக்குதல்களாலும் காசா பகுதி முற்றிலும் உருக்குலைந்து போய் உள்ளது. இரு நாட்டு போரையும் முடிவுக்கு கொண்டு வர உலக நாடுகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டன. இந்தியாவில் இருந்து பிரதமர் மோடியும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தார். இந்த நிலையில்தான் போர் முடிவுக்கு வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவின் 47வது அதிபராக நான் பதவியேற்கும் ஜனவரி 20ஆம் தேதிக்குள் அமெரிக்கா நேட்டோ பணைய கைதிகளை ஹமாஸ் விடுதலை செய்ய வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் மத்திய கிழக்கு நாடுகளை நரகமாக்க மாற்றவும் அங்கே நரகத்தை இறக்கவும் நான் தயார் என்று அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்கா பணைய கைதிகளை நேட்டோவின் பணைய கைதிகளை விடுவிக்க ஹமாஸுக்கு இதுவே கடைசி வாய்ப்பு. நான் அதிபராகும் முன் இது நடக்க வேண்டும். அதற்கு பின் பேச்சுவார்த்தைகளுக்கு வாய்ப்பே இல்லை. நான் அதிபரான பின் நடவடிக்கை மட்டுமே எடுப்பேன். ஹமாஸ் அடிபணிய வேண்டும். இல்லையென்றால் அவர்களுக்கு அது நல்லதல்ல. ஏன் யாருக்குமே அது நல்லதல்ல. அவ்வளவுதான் நான் சொல்வேன். அவர்களுக்கு ஏற்கனவே போதுமான நேரம் கொடுத்து விட்டேன். இனியும் நேரம் கொடுக்க முடியாது. எனக்கு இஸ்ரேலில் இருந்து தினமும் கால் வருகிறது. இந்த பிணை கைதிகள் விவகாரம் மிகவும் முக்கியமானது. என்னிடம் அவர்களின் குடும்பத்தினர் வந்து கதறுகின்றனர், கண்ணீர் வடிக்கின்றனர். இனியும் என்னால் அதை கேட்டுக்கொண்டு இருக்க முடியாது. அந்த தாய்மார்களுக்கு அவர்களின் மகன்களை திருப்பி கொடுக்க வேண்டியது என் கடமை. இதற்கான காலக்கெடு தொடங்கிவிட்டது. நான் பதவியேற்க உள்ள நாளுக்கு முன் ஹமாஸ் இதை செய்ய வேண்டும் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிலையில் விரைவில் இஸ்ரேல் காசா இடையில் போர் நிறுத்தம் ஏற்படும் எனவும் ஹமாஸ் 33 பிணை கைதிகளை விடுதலை செய்ய தயாராக இருப்பதாகவும் அமெரிக்க செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனையடுத்து போர் முடிவுக்கு வரும் என்றும் ட்ரம்ப் பதவியேற்கும் நேரத்தில் இந்தியா சார்பில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்க உள்ளார். இந்தியா அமெரிக்கா உறவு என்பது மேன்மையடைந்து வரும் நிலையில் இங்கே இந்தியா சீனா எல்லை பிரச்சனைக்கும் சுமூகமான போக்கு ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது. ட்ரம்ப் பதவியேற்ற அடுத்த 24 மணி நேரத்தில் உக்ரைன் ரஷ்யா இடையேயான போரையும் முடிவுக்கு கொண்டு வருவதாக சபதம் எடுத்துள்ளார். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.